விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை வீடு தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்னடா? இல்லை பிரதர், ரூமில் போய் பார்த்தேன். ஐ மீன், நான் தூங்கிட்டு இருந்தேன். தண்ணி தாக எடுத்துச்சா, சரி குடிச்சிட்டு வரலான்னு ரூமை கிராஸ் ஆகி போகும்போது உங்கள் ரூம் லாக் திறந்து இருந்துச்சு. சரி உள்ளே இருப்பீங்களா அப்படின்னு எட்டி பார்த்தேன், நீங்கள் இல்லை. சரி மேலே தான் இருப்பீங்கன்னு வந்தேன். அதான் தூங்கிட்டீங்களா இல்லையான்னு சும்மா செக் பண்ணிட்டு போகலான்னு. என்ன திமிரா? இவ்வளோ நாளா நான் தூங்கிட்டேனா இல்லையான்னு என்னை வந்து ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு என்ன புதுசா ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன? உண்மைதான் பிரதர், எனக்கு அந்த அக்கறை பாச நேசத்துல தெரியாதுதான். எப்படியும் நீங்க இன்னைக்கு தூங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இருந்தாலும் செக் பண்ணேன். இல்ல புரியல. இப்ப எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாம வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்ல பிரதர், சம்மந்தம் இல்லாமல நான் பேசல. நான் சம்மந்தத்தோட தான் பேசுறேன். அது என்ன சம்மந்தம்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ நீ எப்படி தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். 12 மணிக்கு மேல பைத்தியக்காரன் ஆயிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு நீ ஃப்ரெஷ்ஷா இருப்பியா இல்ல பைத்தியக்காரனை சுத்துவியான்ல எனக்கு தெரியாது. இத்தனை வருஷம் நீ எப்படி இருந்தன்னு உனக்கே அது தெரியும் இந்த நாள்ல. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் நீ கன்ஃபியூஸ்டா தான் இருப்ப. இத்தனை வருஷம் இந்த நாள் வரும்போது நீ பார்ல தான் உட்கார்ந்துருப்ப, எனக்கு அது தெரியும். ஆனா இந்த வருஷம் நீ பார்ல உட்காந்துருப்பியா இல்ல கோயிலுக்கு போவியான்லாம் எனக்கு தெரியல. அப்படி ஒரு சீன் நடக்குமான்னு புரியல. ஸோ எப்படி இருந்தா என்ன, விஷ் பண்றது என்னோட கடமை இல்லையா? ஸோ அதனால உனக்கு ஒரு விஷிங்க போட்டு போலான்னு வந்தேன். டி பேசாம போயிரு, போய் தூங்குற வேலைக்கு பாரு. பிரதர் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பிரதர். நானே இன்னைக்கு தான் அடக்க ஒடுக்கமா உங்களை அண்ணன்னு கூப்பிட்டு விஷ் பண்ணலாம் வந்திருக்கேன். இப்பதான் கொஞ்சம் பொறுப்பான ஆளை மாறிட்டு வர, அதுக்குள்ள இப்பெல்லாம் பேசுறீங்கன்னா என் பொறுப்புல பருப்பு சாம்பார் ஊத்துற மாதிரி ஆயிராது. ஒருவேளை நாளைக்கு உங்க பொண்டாட்டி கிடைச்ச குஷியில உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு நீங்க பாட்டுல எங்கிட்டாவது போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? என்னடா அண்ணி வந்தது கூட பார்க்காம அண்ணனுக்கு கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு விஷ் கூட பண்ணலன்னு நீங்க கேட்டக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அதனால விஷ் பண்ண வந்தேன். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி ஆனிவர்சரி பிரதர். இரு, இங்கதான் செருப்பு போட்டிருந்தேன், அதை எடுக்கிறேன். அட பாவி, இவன் பொண்டாட்டி இருந்தாலும் சோகமா தான் இருக்கான், இல்லைனாலும் சோகமா தான் இருப்பான் போல. இவெல்லாம் என்ன கேட்டகரின்னு எனக்கு தெரியல. நாளைக்கு தான் சம்பவம் இருக்கு. சரி நம்ம போவோம். அவன் சொன்ன மாதிரி அபி என்னை விட்டு போனதுல இருந்து எல்லா வருஷமும் நான் பார்ல தான் உட்காந்துருப்பேன். ஆனா நாளைக்கு நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியல. நாளைக்கு காலையில ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை நான் பார்க்க போறேன். இந்த நாளை நீ ஞாபகம் வச்சிருப்பியா வச்சிருக்க மாட்டியான்லாம் எனக்கு எதுவும் தெரியல. நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியல. கோவத்தோட வந்த, ஆனா இப்போ அந்த கோவத்தையும் தாண்டி உன் கண்ணுல ஒரு விதமான பாசமும் எனக்கு தெரிஞ்சது. என்னதான் உன்கிட்ட பாசம் இருந்தாலும் திரும்பவும் இந்த டே வரும்போது உன் கோபத்தோட எல்லாம் வெளியே வந்துருமான்னு எனக்கு புரியல. ஏன்னா நம்ம லைஃப்லயே ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள் இதுதான்.
மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன் எனக்கு தெரியாமலா? நல்லாவே தெரியுது. என்ன? இல்ல நீதான் பெரிய விளையாட்டம் பேசின. நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, நம்ம மீட் பண்ணிக்க கூடாது, நம்ம பேசிக்க கூடாது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு என்னென்னமோ சொன்ன. ஆனா என்ன உங்க வீட்டுக்கே என்ன வர சொல்லி இப்படி திருட்டுத்தனமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? போட்டு தரட்டை மாமனார்ட்ட. சொன்னதான். ஆனா அது அவங்களுக்கு வேணா செட் ஆகும், நமக்கு செட் ஆகாது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நமக்கு என்னைக்கு கல்யாணம் வைக்கிறதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட நான் பேசலான் தான் உன்னை வர சொன்னேன். ஃபோன்லேயே பேசலாமேடி, நீ ஏன் நேரில் வர சொன்ன? உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஃபோனில் பேசுகிற விஷயத்துக்கும் நேரில் பேசுகிற விஷயத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஸோ இது ஃபோனில் பேசுகிற விஷயம் கிடையாது. எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன டேலமாக வைக்கணும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறப்பான்னு சொன்னேன். ஸோ நான் இப்போ என்ன டே சொல்கிறேனோ அதுதான் உங்கள் வீட்லேயே நீ சொல்கிற, ஓகேவா? அந்த நாளில் தான் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்பா இந்த பொண்ணுங்க இருக்கீங்களே பொண்ணுங்க, உங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாதுடி. சொல்லு என்ன டேல வைக்கணும்? என்ன ரொம்ப ஓவரா பேசுற? இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஆளை மாத்திட்டு போயிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அப்படியா? ஆளை மாத்திட்டு போயிடுவேன். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, ஆளை மாத்திடுவேன்னு. முன்னையாவது லவ்வரா இருந்த, இப்போ நிச்சயம் ஆயிடுச்சு. எனக்கு பாதி பொண்டாட்டி ஞாபகத்துல இருக்கட்டும். புரிஞ்சா சரி. என்ன டேல தெரியுமா கல்யாணம் வைக்கணும்? நான் உனக்கு என்ன டேல ப்ரப்போஸ் பண்ண? ஜனவரி 13, நீ எனக்கு ஓகே சொன்னது? பிப்ரவரி 14. ஸோ ஜனவரி 1 அன்னைக்கு நான் ஒருத்தியா உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். பிப்ரவரி 14 அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இணைஞ்ச நாள். ஐ மீன் நீ எனக்கு ஓகே சொன்ன நாள். ஸோ நம்ம 2 பேரும் தனித்தனியாக இருந்தோம், 2 பேர்த்தையும் ஒன்றா ஆக்கின நாள் பிப்ரவரி 14. ஸோ நம்ம மேரேஜும் பிப்ரவரி 14, ஐ மீன் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் நம்ம கல்யாணம் நடக்கணும், ஓகேவா? வாட்? என்னது இது? சுத்த முட்டாள்தனமா இருக்கு. நீ டாக்டர் ஞாபகத்துல இருக்கா? பிப்ரவரி 14 அன்னைக்கு கல்யாணமா? இடி அன்னைக்கு ஓகே சொன்னேன், அது பிப்ரவரி 14 கூட எனக்கு தெரியாது. ஸோ எதார்த்தமா ஓகே சொன்னேன், அந்த அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாங்கிற. நல்லாவா இருக்கும்? பத்தியா பத்தியா பத்தியா, இதுதான்டா நீ. இந்த பசங்களே இப்படி தான். பொண்ணுங்க மட்டும்தான் உருகி உருகி பசங்களை லவ் பண்ணணும். பசங்களை பொறுத்தளவில் லவ்ங்கிறது உங்களுக்கு வெறும் வேடிக்கையான விஷயம். நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. பிப்ரவரி 14 அன்னைக்கு தான் நம்ம மேரேஜ் நடக்கணும். இப்போவே சொல்லிட்டேன், இதை பற்றி உங்கள் வீட்டில் நீ பேசு. எங்கள் அப்பா எனக்கு விருப்பம் எதுனாலும் ஓகேன்னு சொல்லிட்டாரு, ஓகேவா? அப்போ நமக்கு குழந்தை பிறந்தாலும் பிப்ரவரி 14 தானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வர வேண்டிய விஷயம். அதில் பிறந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதை விடு, மேரேஜ் கண்டிப்பாக பிப்ரவரி 14 அன்னைக்கு தான் நடக்கணும். சரிங்க மகாராணி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட கட்டளை மீற முடியுமா? அப்படியே ஆகட்டும். பொதுவாக லவ்வர்ஸ் டே யாருக்குமே மறக்காது, ஏன்னா அது ஒரு ஸ்பெஷலான டே. அன்னைக்கு பிளாக் டேன்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா வீரர்கள் இறந்து போன நாளாகவும் கொண்டாடுற நாள். லவ்வர்ஸ் டே அந்த மாதிரி ஆர்மியில் இருக்கவங்களுக்கு அது ஒரு சோகமான நாள். ஆனால் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கிறத தாண்டி நம்மளோட லவ்வுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கிற நாள்னா அது லவ்வர்ஸ் டே தான். ஏன்னா உன்னை நான் பார்த்தது லவ்வர்ஸ் டே, நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது லவ்வர்ஸ் டே, நம்ம மேரேஜும் லவ்வர்ஸ் டே. நீ சொன்ன மாதிரி நமக்கு குழந்தை பிறக்கிறது கூட லவ்வர்ஸ் டே இருந்தால் கூட ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை, ஓகேவா? உன் விருப்பம் தான் என் விருப்பம், ஓகே? சாரல் மழை துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன். நானும் நான் அறிந்தேன், கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக. காலந்தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம். நமக்குள்ளே நடந்த மோசமான நிகழ்வுக்கு அப்புறம் உன்னை என் வாழ்க்கையிலே நான் பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் திரும்ப உன்னை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்படி பார்த்தும் நான் ஏதோ ஒரு நிம்மதியில் இருந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த டே என்னால் இந்த நாளை ஏற்றுக்கவே முடியல. இந்த நாளை நான் மறக்கணுமா நினைக்கணுமான்னு நான் நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் என்னை பைத்தியமாக்கி வேடிக்கை பார்த்துட்ருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல. என்னை பைத்தியமாக்கிட்டியா இல்லை நானா என்னை பைத்தியமாக்கிக்கிட்டானான்னு கூட எனக்கு தெரியல. உன்னை பிரிஞ்ச இத்தனை வருஷத்தில் நீ எப்படியோ இருப்பேன்னு நான் நினச்சேன். உன் லைஃப் ஸ்டைலவே நீ மாற்றிருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் உன்னை விட்டுட்டு போகும்போது நீ எப்படி இருந்தியோ
அப்படியே தான் நான் திரும்ப வந்து உன்னை பார்க்கும் போதும் நீ இருக்க. ஸோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி என் மேலே பாசம் வச்சிருக்கவன் எனக்கு பிடிச்ச பொருளை என்கிட்ட இருந்து எடுக்கணும்னு அவன் நினைக்க மாட்டான். ஆனால் சத்யன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இந்த 14 வருஷமா எனக்கு உன் மேலே இருக்கிற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சரே கிடைக்கல. ஆனால் சத்யன்ற கேரக்டர் 1% கூட மாறல. அது எனக்கு நல்லாவே தெரியுது. நம்ம கட்டின தாலிய அவ வச்சிருப்பாளா? அவ நம்மக்கிட்ட இருந்த வரைக்கும் அந்த தாலி அவ எந்த அளவுக்கு பொக்கிஷமா நினைச்சு பார்த்துக்கிட்டான்னு தெரியும். ஆனா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இப்ப திரும்ப வந்திருக்கா. நான் கட்டின தாலிய அவ பத்திரமா வச்சிருப்பாளா? ஆனா ஒரு தடவை கூட அந்த தாலிய நம்ம பார்த்ததே இல்லையே. அவ வச்சிருப்பாளா? உன் மேலே எனக்கு எவ்வளோ வெறுப்பு இருந்தாலும் உன்னோட ஞாபகத்தையும் என்கிட்ட இருந்து யாராலையும் அடிக்க முடியாது. நீ கட்டின தாலியையும் என்கிட்ட இருந்து யாருனாலையும் பறிக்க முடியாது. இல்ல, நாளைக்கு அவ கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. அவ அப்படி வர்றானா கண்டிப்பா அவ கழுத்துல கிடக்கிற தாலிய நான் பார்க்கணும். அதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். எந்த காரணத்தினாலையும் நீ கட்டின தாலியை இன்னமும் நான் கழுத்தில் போட்டிருக்கேன்னு உனக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நீ சும்மாவே என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. அப்படி இருக்கும்போது நான் தாலி இன்னமும் கழுத்தில் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சா நீ உன் பொண்டாட்டிக்கான அத்தனை உரிமையை நீ எடுத்துருவ. நான் அதை விரும்பல சத்யன், நான் அதை விரும்பவும் மாட்டேன். நம்மளோட புத்தகம் மூணது படியே இருக்கட்டும். ஒருபோதும் அதை திறக்க தேவையில்லை. அதை திறக்கிறதுக்கும் நான் அனுமதி தரமாட்டேன். ஸோ கழுத்தில் தாலி இருக்கிறது உனக்கு எந்த சூழ்நிலையிலையும் தெரியக்கூடாது. எப்படி சத்யன், இவ்வளோ நாளா அவன் என்னை கிராஸ் பண்ணி போனா? அவகிட்ட நான் பேசினேன், பழகுனேன், ஏன் கொஞ்சம் நெருக்கமா கூட இருந்திருக்குமே. ஆனா இவ்வளோ நாளா அவ கழுத்துல தாலி இருந்துச்சா இல்லையான்னு நீ எப்படி நோட் பண்ணாம விட்ட? என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு கண்டிப்பா நான் பார்த்தே தீருவேன். பாரதி, அருண் டாக்டர் வாங்க. என்ன? சாரி, நீங்கள் வந்ததை நான் கவனிக்கல. நான் டேட்டாஸில் என்ட்ரி போட்டுட்டு இருந்தேன். சொல்லுங்கள் டாக்டர். இல்ல ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒர்க்கு பார்க்கலாம். நேற்று ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சுல்ல, அவங்கள கூட யாரும் அட்மிட் பண்ணிருக்கோன்னு சொல்லி சத்யன் டாக்டர் சொன்னார்ல, அவங்களுக்கான என்ட்ரி போட்டுட்டீங்களா? இப்போ அவங்களோட டிசார்ஜ் மாதிரி கேட்குறாங்க. டிசார்ஜ் 2 நாளுக்கு அப்புறம் தானே டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் இப்போவே சொல்கிறீங்க? இல்லை, பேஷண்ட் லாக்க மாற்றி போட்டாங்க. மகதி தான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாங்க. இப்போ அதை மாற்றி என்ட்ரி போட்டுருங்க, ஓகேவா? அந்த பேஷண்ட்டை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கான லாக்கு மட்டும் என்ட்ரி போட்டிங்கன்னா ஓகே. அந்த பேஷண்ட்டோட டிசார்ஜ் மாதிரி தான் இப்போ ரைட் பண்ண சொன்னாங்க. ஸோ சீக்கிரம் அதை ரெடி பண்ணி என்கிட்ட கொடுங்க. ஓகே டாக்டர். அப்புறம் சத்யன் டாக்டர் வந்துட்டாரா? வெளியே கால் இருந்துச்சு. வந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். நானும் இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்தேன். நான் வந்து பார்க்கும்போதே கார் வெளியே நின்றுட்டு தான் இருந்துச்சு. அபி டாக்டர் கூட வந்துட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு, 2 பேரும் சீக்கிரமா வந்திருக்காங்க. சரி, ஓகே, நான் போய் பேஷண்ட்டை பார்க்குறேன். மறக்காம டிசார்ஜ் சம்மரி மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க. எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர். சரி, ஓகே, நான் ரெடி பண்ணிட்டு நர்ஸ் கிட்ட சொல்லி அனுப்புறேன். அவங்க கொண்டு வந்து தருவாங்க. சரி. ஹாய் மேம், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன மேம், இன்னைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க. எப்போதும் நான் வந்ததுக்கு அப்புறம் தானே மேம் வருவீங்க. லேட்டா தான் வருவீங்க. இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா வந்திருக்கீங்க. ஓ, உலக அதிசயம் மேம் இது. உலக அதிசயமா? ஏன் சீக்கிரமா வரக்கூடாதோ? பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் முக்கியம் இல்லை, நம்மளோட ஒர்க் முக்கியம் இல்லை, அதனால வந்தேன். சரி, ஓகே, இயரில் எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு மொத்த ட்ரீட்மெண்ட்டே பார்க்கணும், செக்கப் போகணும். ஐயோ இல்லை மேம், என் வாய் திறந்தாலே வாயில் ஏதாவது வேண்டாதது வந்துடுது மேம். ஒன்றும் இல்லை, நான் ஏதோ மாற்றி பேசிட்டேன். சரிங்க மேம், நான் போகிறேன். போய் யாரில் பேஷண்ட்ஸு எப்படி இருக்காங்க போய் பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வர சொல்லலை, எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே? நான் சொல்லலை மேம், நான் கொஞ்சம் அப்படி தான் பேசுவேன்னு. சரிங்க மேம், வரேன். காலையில் வந்ததுமே வாய் இந்த உளருதே. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ. போ மா மா அபி அபி காலிக்ஸ் வேணும்டி. மா, இங்க ஆளை காணோம். என்ன காணவே காணோம்? மா, நான் ஒரு லேட்டாக
திவானி எதுக்கடி காலையில கத்திட்டு இருக்க? இப்பதான் எந்திரிச்சியா? நான் கத்தத்துல இருக்கட்டும், நான் அப்பதான் எந்திரிப்பேன், உனக்கு தெரியாதா? எங்க காலையில இருந்து அம்மாவை காணோம், எங்க போச்சு? அவ காலையிலே கிளம்பி போயிட்டா. இவ்வளவு காலையிலே வா, மணி 7 ஆகுது. ஹாஸ்பிடல் 10 மணிக்கு தானே ஓபன் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த நேரத்துல போச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ பேஷண்ட் இருக்கு, ஏதோ சர்ஜரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா கிளம்பி போயிட்டா. அதுக்கு நீ இவ்வளவு காலையிலே வா? ஆமாடி சித்தி, நீ போய் சொல்லாத. இந்த டே என்ன டேன்னு எனக்கு தெரியாதுன்னு அம்மா நினைச்சிட்டு இருக்கு என்ன, ஆனா இது என்ன டேன்னு எனக்கு தெரியும். குட்டி, ஆமா சித்தி, இங்கேன்னு கிடையாது, நான் ஃபாரின்ல இருக்கும் போதுமே இப்படிதான். இந்த நாள் வரும்போது அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரவங்க எங்களுக்கு இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, மேரிமா, அவங்க கிட்ட என்னை பார்த்துக்க சொல்லிட்டு ஏர்லியே கிளம்பிடுவா. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நான் அவன் முகத்தில் முழிக்க கூடாதுன்னு கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுவா. அதே மாதிரி நான் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவா. இந்த நாள்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த மாதிரி நாள்ல எதுக்கு அம்மா என்ன கூட அவாய்ட் பண்றா? நான் என்ன பண்ணேன்? அப்படி என்ன பண்ணாரு அப்பா சொல்லு. அதுதான் எங்களுக்கும் தெரியல, புரியாத புதிரா இருக்கு. எப்படி உன்னை பார்த்துக்க சொல்லி அங்கே விட்டுட்டு போறாளோ அதே மாதிரி நம்ம என்ன எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணாலும் காலை அட்டனே பண்ண மாட்டான், ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஏன்னா யார் வாயில இருந்தோம் இந்த நாளை அவளுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாதுங்கிறதுல அவள் ரொம்ப தெளிவா இருப்பா. அப்போ அதனாலதான் காலையில எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாலாம். இந்த நாளை அவளுக்கு யாருமே ஞாபகமே படுத்தக்கூடாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா இன்னைக்கு அவ எங்க போயிருக்கா? கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பா. அதை விட்டா வேற என்ன அவளுக்கு வேலை? அங்கதானே மாமா இருப்பாரு. அப்புறம் எப்படி? ஒருவேளை அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வேற எங்கேயாவது போயிருப்பாளோ? இந்த சாரி என்ன சார், சாரிலாம் கிஃப்ட் பண்றீங்க? பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஃபர்ஸ்ட் நான் சாரி வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீ எப்போது பத்திரமா வச்சுக்கணும். ஏதாவது ஒரு மெமரிஸை நமக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரி இந்த சாரி கண்டிப்பா இருக்கும். ஆஹா, ஐயாக்கு சாரினா வாங்கி கொடுக்க தெரியுது. சரி பாப்போமே, அப்படி என்ன மெமரிஸ் ரிமைண்ட் பண்ணுதுன்னு. பரவாயில்லையடா, கேர்ள்ஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் ஓவர் டேஸ்டா இருக்கு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு என்ன எடுத்தாலும் அதுல டேஸ்ட் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு பிடிச்சிருக்கா அது அவளுக்கும் பிடிக்கும்னு நினைச்சாலே தன்னால பிடிக்கும், அவ்வளவுதான். நீங்காமல் தானே நிழல் போல நானே வருவேன் உன் பின்னோடு என்னாலும் தான். பூ போன்ற மனதை பொல்லாத மனதா தவறாக எடை போட்டு சென்றாலும் தான். மாலை போல கள்ளும் கூட வெண்மையானது, பருகிடாது விலங்கிடாது உண்மையானது. நீயும் காணக்கூடும் இங்கு ஓர் தினம் இந்த பாமரம். ஐயோ, என்னாச்சு சத்யன், உனக்கு இன்னைக்கு என்னாச்சு? அவ எதிர்க்க வந்தோம், ஏன் அவகிட்ட உன்னால பேச முடியல? அவளை ஃபேஸ் டு ஃபேஸ் ஏன் உன்னால பண்ண முடியல? ஐயோ, ஒண்ணுமே புரியல. எனக்கு என்னாச்சு? நான் ஏன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? எந்த நாளும் எனக்கு ரிமைண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சனும். யாரும் மூலியமாவும் இந்த டே நமக்கு ஞாபகம் வரக்கூடாது, அது ஞாபகம் பண்ண மாதிரி ஒரு மெமரிஸ் கூட எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் இந்த டேக்கு சம்பந்தமானவங்க முன்னாடியே நான் வந்து நிற்கிறேன், அவனை ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ கடவுளையே எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. மேம், சொல்லுங்க அருண். மேம், இயர்ல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் மேம், ரொம்ப சீரியஸா இருக்கு, எமர்ஜென்சி. வாங்க போலாம் சார். அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் சார். ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. சரி, ஓகே, இப்போதைக்கு ஐவி கார்டு மெடிசன்ஸ் கரெக்டா கொடுத்துருக்கீங்கல்ல? ஓவர் டோஸ் வச்சு கொடுத்தீங்களா? இல்லை சார், ஓவர் டோஸ் வைக்கல. அபி மேம் சொல்லியிருக்காங்க, எப்போதுமே ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு ஓவர் டோஸ் வச்சு ஐவி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணல சார். ஓகே ஓகே, ரிப்போர்ட் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. சரி, இன்னொரு ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சார். என்னாச்சு? ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னாங்க, ஆக்சிடென்ட் கேஸு. என்னாச்சு மேம்? சார் இல்லைன்னா மேம் உங்களை நான் அருணை விட்டு கூப்பிட்டு வர சொன்னேன். சார் வந்துட்டார் மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு? எல்லாம் நார்மலாக தானே இருக்கு. அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன்ல,
ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. காலையிலேயே நினைச்சேன் ஒரு மாதிரி குதர்க்கமா கேள்வி கேட்கும் போதே இன்னைக்கு என்ன வச்சு செய்ய போறானுங்க. மகதி அப்படி நேக்க அந்த இடத்த விட்டு எஸ்ஆயிரணும். ஆக்சிடென்ட் கேஸ், நார்மலான அடி தான், ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ நான் வந்துட்டேன், நானே பார்த்துக்கிருவேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வேற ஏதாவது கேஸ் இருந்தால் பாருங்க. சார் கட்டு போட்ட விஷயம் தானே, இது நானே பாத்துக்கிறேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மகதி, நீங்கள் சீஃப் டாக்டரா இல்லை நான் சீஃப் டாக்டரா? ஆகா இந்த ஆளு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானே, நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிறேன். இல்ல சார் நீங்க தான் சீஃப் டாக்டர். அப்போ நான் கட்டு போட்டுப்பேன், ஓகேவா? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ம், சரி மகதி, அதான் சீஃப் டாக்டரே வந்துட்டாரே, அவரே பார்த்துப்பாரு. எனக்கு வேற கேஸ் இருக்கு, நான் வரேன். மேம் மகதி, ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேனே, எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஆ சார் அப்படியே எடுத்துட்டு வந்தேன், ஏதோ கையில தான் வச்சிருக்கேன். சரி, ஓகே. உங்களை இஆரில் செகண்ட் வார்டில் ஒரு பேஷண்ட்டை பார்க்க சொன்னேனே, அது என்னாச்சு? அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே என்கிட்ட கொடுக்கவே கிடையாது. பேஷண்ட் லாக்லையும் என்ட்ரி போடாமல் வச்சுருக்கீங்க. ஆ, இல்ல சார் நான் அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். இங்க ஆக்சிடென்ட் கேஸ் எமர்ஜென்சின்னு சொன்னனால ஓடி வந்துட்டேன் சார். மகதி, நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் வந்திருக்கீங்க, ஓகேவா? நீங்களும் ஒரு டாக்டர். என்ன, ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்ஸே கிடையாதா? எல்லா கேஸ்க்கும் நீங்கள் தான் வரணுமா? முதல்ல உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை அதை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வரணும், ஓகேவா? முதல்ல போய் அதை பாருங்கள். சரி சார், ஆனா இப்போ இதை உங்களுக்கு எடுத்து கொடுக்குற ஹெல்ப் யார் சார் பாப்பா? அதான் பக்கத்துலேயே ஒரு டாக்டர் நிற்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சார் ஏன் மகதி, இங்கேருந்து அங்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைன்னா என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொடுத்துட்டு போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். சார் அதுக்காக இல்ல, இத டாக்டர். மகதி, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டா டாக்டர், பேஷண்ட், வார்ட் பாய், நர்ஸ் அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்கக்கூடாது. பேஷண்ட்டுன்னு வந்துட்டா டாக்டராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். ஸோ கொடுத்துட்டு போங்க. ஓகே சார். மேம் கொடுங்க. இப்போதுக்கு நம்மளும் இதை பிடிக்க சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நர்ஸு பார்த்தா என்ன? பேசாம ஒரு நர்ஸை கூப்பிடலாமா? என்ன, நான் வேணா ஒரு நர்ஸை கூப்பிட்டுமா? ஏன் டாக்டர் இந்த வேலையை பார்க்கக்கூடாதா? எல்லா வேலையும் ஒரு டாக்டர் பார்க்கலாம். அதானே, நீ திமிரா பேசலன்னு தானே அதிசயம். இன்னைக்கு நாளெல்லாம் என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போகிறேன், தெரிஞ்சு போச்சு. ஒன்று ஒன்று எடுத்து கொடுங்க. பிடிங்க. பஞ்செடுங்க. ம் முடிஞ்சதா? அதுக்குள்ளே எப்படி முடியும்? வெயிட் பண்ணுங்க. முடிஞ்சது, கத்திரிக்கோல் எடுங்க. என்ன டாக்டர், இன்னைக்கு ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு சிலரை சொல்லுவாங்கள்ல, இன்னைக்கு பிளாக் டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு என்னோட லைஃப்பில் பிளாக் டே, அதனால தான். ஓ அப்படிங்களா, சரி, ஓகே ஓகே. இப்போதைக்கு நம்மளை எப்படி பார்க்குறேன்? எப்பயும் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு பிளாக் டேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ பிளாக் டேக்கு ஹாப்பி விஷஸ். மேம் வேலை முடிஞ்சதா? என்ன நான் இப்படி பார்த்தா ஸ்டிச்சிங் போடுறதுக்கு கத்திரிக்கோல், டிம்மர், பஞ்சு அந்த மாதிரி தானே இருக்கணும். சம்மந்தமே இல்லாம ரோஸ் இருக்கு. ரோஸ் வச்சு எப்படி கட்டு போட்டிருப்பாரு இவரு? ஒருவேளை புதுசா ஏதாவது ட்ரீட்மெண்டா இருக்குமோ? மேம் 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 ஒரு டவுட் மேம். என்ன மேம் சார் ரோஸ் வச்சு கட்டு போட்டாரு? அதை போய் உங்க டாக்டர்கிட்ட கேளு. அவர் ரோஸ் வச்சு கட்டு போடுவாரு, வாயை வச்சும் கட்டு போடுவாரு. தேவையில்லாம சம்மந்தமே இல்லாத வேலை என்னை பார்க்க சொல்லி காலையில் என்ன கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க? போய் அவங்க உங்க வேலையை பாருங்க. என்ன உள்ள என்னமோ ஜொலிக்குது? என்ன ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் இந்த டேபிளில் எதுவுமே கிடையாதே. நான் இங்கே வந்துட்டு தானே வெளியே போனேன். என்னவா இருக்கும்? என்ன அப்படி பார்க்குற? என்னை தவிர வேறு யாராவது உனக்கு லெட்டர் வச்சுருவாங்களா என்ன? நான் தான்
என்னதான் கோவக்காரியா இருந்தாலும் அடிக்கடி கொஞ்சம் பாசமும் எட்டி பார்க்க தான் செய்யுது. உனக்குள்ளயும் என் மேல ஒரு நல்ல குணம் இருக்கு, என்ன நல்ல அபிப்பிராயமும் இருக்கு. ஹம், ஒழுங்கா அந்த நல்ல குணத்தை காட்டாம முடிஞ்சா என்கிட்ட மோதிப்பாரு. இல்ல இப்படியே என் மேல பாசத்தை காட்டுற கோவக்காரியா தான் நீ இருப்ப அப்படின்னா என்கிட்ட மோதி உன்னால ஜெயிக்க முடியாது. என்கிட்ட தோத்து போறதுக்கு நீ ரெடியா இரு. இரு இந்த லெட்டர் முடியல. அப்புறம் கோவப்படும் போது அந்த மூக்கு இருக்கு பத்தியா, மூக்கு கிளி மூக்கு அது செவந்து போகுது. சோ கோவம் வரக்கூடாது அப்படின்னா மூக்கு குத்திட்டா கோவம் வராதான் நான் கேள்விப்பட்டேன். அதனால மூக்கு குத்திக்கோ, கோவம் வராம இருக்கும். கோவப்படும் போது மூக்கு செவக்குது, அதுக்குதான் மூக்கு குத்த சொன்னேன். டாக்டர் ஏய் என்ன அறிவில்லையா நீ பாட்ல டோர தட்டம கூட உள்ள வர மேனஸ் இல்லையா? அறிவில்லைதான் வச்சுக்கோ, அறிவில்லைன்னு. இவ்வளவு நேரம் ஏதோ சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பாரு யாரும் இங்க எதுக்காகவும் சிரிக்க மாட்டாங்க, என்ன சிரிப்பை திருடினவங்களே திரும்ப சிரிப்பை கொடுக்கவும் மாட்டாங்க. சரி விடுங்க, உங்க சிரிப்பை திருந்தாங்க திருடல அது வேற விஷயம். அப்புறம் எப்போ மூக்கு குத்திக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல்லே குத்திக்கிறீங்களா இல்ல நான் கூட்டு போய் குத்த வேண்டிய இடத்துல போய் குத்தி விடவா? இங்க பாரு சத்யன், அவ்வளவுதான் உனக்கு என்ன? சும்மா லிமிட்டை கிராஸ் பண்ணி ஒண்ணு பேசிட்டு இருக்க. நான் லிமிட்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க கொஞ்சம் ஓவரா அழகா இருக்கிறதுனால என்னையும் மீறிய லிமிட் கிராஸ் ஆகுது. இருந்தாலும் பிளாக் டேவிசஸ் ச்சே, இவனெல்லாம் ஒரு நாள் திருத்த முடியாது. மூஞ்சி பாரு. அட சீஃப் டாக்டர், வாங்க சீஃப் டாக்டர். ஐயோ இவனா, காலையில இவனை பார்த்தா நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிடுவான். இன்னைக்காவது நான் நிம்மதியா இருக்கணும்னு பாக்குறேன், அப்படியே போயிடலாம். மிஸ்டர் சத்யன் டாக்டர் நில்லுங்க, ஏன் என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க? உன்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறேன்னா நான் உன்னை மதிக்கவே இல்லைன்னு உனக்கு புரியல. எப்படியும் கோளாறாதான் கூப்பிடுவேன். என்னடா உனக்கு பிரச்சனை சொல்லு. நான் பாட்டுல உள்ள வந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள பாயை கொடுத்த பாய் விரிச்சு படுத்துட்டு இருக்கேன். என்னை எப்ப அனுப்பலான் இருக்க இல்ல நீ எப்ப காலி பண்ணலான் இருக்க, அதை பத்தி எதுவுமே பேசல. நீ பாட்டுல ஜாலியா சுத்துற. இவங்க ரெண்டு பேத்துக்கு வர வேலையே இருக்காது போல. ஒரு பாட்டுல 7 போனாரு, இவர் எதுக்கு தேவையில்லாம உம்பளத்திட்டு இருக்காரு? நீ தாண்டா போக போற, சீக்கிரமா பாய் தலகாணிலாம் மூட்டை கட்டி ரெடியா இரு. என்ன அனுப்பி வைக்கிறேன், வண்டி வந்துடும், ஏறி போயிடு. ஓஹோ சரி சரி. ஒருவேளை நீங்க வெளியே போறதா இருந்தாலும் இந்த பொண்ணை விட்டுட்டு போயிருங்க. இல்ல என்ன வெளியே துரத்துற மாதிரி இருந்தாலும் இந்த பொண்ணை என் கூட அமுச்சு வச்சிருங்க, ஓகேவா? அடப்பாவி, இப்ப எதுக்கு என்ன உள்ள கொடுத்து வர்றான்? இங்க பாரு, உன் பொண்டாட்டி நீ எப்ப வேணாலும் கூட்டு போ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஓ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சாடா? எப்படி தெரியும்? இங்க பாரு, வாடா போடான்னு அடி வாங்கிட்டு ஓடிடுவேன். இங்க பாரு, எனக்கு உண்மை தெரியும் தெரியலன்னா உங்ககிட்ட நான் பேச வரல. என்ன நீ தானடா சொல்லிட்டு தெரியல எப்ப பார்த்தாலும் அட்மின் என் பொண்டாட்டின்னு. என் பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி நீ சொல்லும் போது அந்த பிள்ளை கம்முடு தானே இருக்கு. அப்ப அதானே உன் பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது நான் ஏன்டா உன் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது? சொல்லுடா. இவர் மட்டும் பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லுவாராம், நாங்க பொண்டாட்டின்னு சொன்னா இவர் சண்டைக்கு வருவாராம். உங்களுக்கு உண்மை தெரியுமான்னு ஒரு கேள்வி வேற கேட்பாராம். சத்யன் டாக்டர், நீங்க லவ் படிக்க வேண்டியது, ஆனா ஏன் டாக்டர் படிச்சீங்கன்னு தெரியல. ஏன்னா பாயிண்ட் ஒன்னு சும்மா ரிப்பீட் மூட்ல குடுக்குறீங்களே. ஏன் நீங்க டாக்டர் படிச்சீங்க? பேசாம லா படிச்சிருந்திருக்கலாம்ல. எதையும் 4 காசு நீங்க எடுத்திருந்திருக்கலாம். தேவையில்லாம டாக்டர் படிச்சு நீங்க டாக்டர் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்கி இப்ப நான் வேற அந்த ஹாஸ்பிட்டல புடுங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. எதுக்கு அப்படி பண்ணீங்க சத்யன் டாக்டர்? பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன இங்க பாரு, அட்மின் உன் பொண்டாட்டி தான். என்ன நீ போகும்போது இந்த பொண்ணை கூட்டிட்டு போ, இல்ல நான் கிளம்பினாலும் அந்த பொண்ணை இங்க விட்டுட்டு போறேன். என்ன நீ ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு. இன்னும் தெளிவா சரியா பேசுறான். இப்படி பேசக்கூடாது. மிஸ்டர் சத்யன் சீஃப் டாக்டர். சபா டே, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, என்னதான் எனக்கு எதிரியா இருந்தாலும் ஆப்போசிட்ல நிக்கிறீங்க பாத்தீங்களா. ஒரு நல்லது கெட்டதுன்னா கலந்துக்கணும். சோ அதனால பிளாக் டே விஷஸ். எது பிளாக் டே விஷஸா? இந்தாங்க பிளாக் டே விஷஸ், வாங்கிக்கோங்க சத்யன் சீஃப் டாக்டர். டேய், என்ன வேணும்னே கலாய்க்கிறேன்னு எனக்கு தெரியும். என்ன மொழியத ஓடிரு. இது என்னப்பா
பிளாக் டே விஷஸ்ன்னு விஷ் பண்ணா கலாய்க்கிறேன்னு சொல்றேன். ஆமா உங்க லைஃப்ல இன்னைக்கு பிளாக் டே தானே, அப்படித்தானே சொல்லிட்டு தெரியுறீங்க. அதனால பிளாக் டே விஷஸ் வாங்கிக்கோங்க. டே வேணாம், பரவாயில்ல சத்யன் சீஃப் டாக்டர், வாங்கிக்கோங்க. முதல்ல புடிங்க புடிங்க. நீங்க கொண்டாடுங்க உங்க பிளாக் டேவை. என்ன முடிஞ்ச பார்ட்டி ஏதாவது வச்சா என்னையும் கூப்பிடுங்க, அதுல நான் கலந்துக்கிறேன். ஓகே புடிங்க சத்யன், வாங்கிக்கோங்க. போங்க போங்க போய் செலிப்ரேட் பண்ணுங்க. எவ்வளவு முக்கியமான நாள் பிளாக் டே. போங்க உன்னெல்லாம் போடா. சொல்லுங்க அட்மின். இல்ல பிளாக் டேனா என்ன, அதையே செலிப்ரேட் பண்ணணும், எனக்கு புரியல. அது நம்ம லைஃப்லயும் ஒரு பிளாக் டே இருக்குதான். ஆனா அது பிளாக் டேவா இல்ல ஒயிட் டேவான்னு தான் தெரியல. என்ன ஆ? இல்ல இல்ல, ஒரு சில கேள்விக்கெல்லாம் மேலோட்டமா பதில் சொல்லிருக்கதான், கண்டுபிடிக்கணும் தான். பட் என்ன பண்றதுன்னு தான் தெரியல. உலகத்துல இருக்க பிளாக் டே ஒயிட் டே எல்லா டேவையும் கண்டுபிடிக்கிறேன். முதல்ல உன் லைஃப்ல என்ன டேன்னு கண்டுபிடிச்சிட்டு வா. பட் இருந்தாலும் எதுக்கு சத்யன் டாக்டரை பார்த்து அப்படி சொன்ன? அதாவது உனக்கு இப்ப நான் புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. புருஷன் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் தாலி கட்டிக்காம வாழ்ந்தா அது லவர்ஸ் டே, இது ஒரு மெத்தடு. அடுத்து புருஷன் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் தாலி கட்டிக்கிட்டு வாழ்ந்தா அது வெட்டிங் டே. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியாது, இருந்தாலும் சொல்றேன். அதாவது தாலி கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய புருஷன் பிரிஞ்சு வாழ்ந்தா இல்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தா அதுக்கு பேரு பிளாக் டே. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடடே ஆச்சரியக்குறி. ஏன் உதயசன் உண்மையாவா? ஆமா, உங்க டாக்டர் தாலி கட்டின பொண்டாட்டி பிரிஞ்சு வாழ்றாரு, அப்ப இதுக்கு பேரு பிளாக் டே தானே, அதான் பிளாக் டேன்னு வச்சிருக்காங்க. சரி பிளாக் டே அவனுக்கு என்ஜாய் பண்ணட்டும், நான் போய் என் வேலையை பாக்குறேன். கரெக்டா? ஆனா இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லாம் ஒவ்வொரு மாதிரி தினுசாதான் சுத்துதுங்க. சரிம்மா அட்மினே,